தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? அல்லேலூயா. அதற்கு முன்பாக கர்த்தர் என்னென்ன வசனங்கள் எல்லாம் தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தோடு கொடுத்தார் என்று பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி வரி போட்டிருக்கு, பிணியாளிகளை சுகமாக்கினார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி போதும். அல்லேலூயா. சோ முதலாவது லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே 12 சீஷர்களை ஆண்டவர் அழைத்து சொல்றார், நீங்கள் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருடைய அந்த சுகமளிக்கிற வல்லமையை நீங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த 12 சீஷர்களுக்கு லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அடுத்து லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அடுத்து ஒரு 70 சீஷர்களை தெரிந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்? பிணியாளிகளை சுகப்படுத்த வேண்டும், அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப சுகமளிக்கிற வல்லமை யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சீஷர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் செய்த எல்லா காரியத்தையும் செய்தார்கள். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் செய்தது போல அவருடைய சீஷர்கள், அதாவது விசுவாசிகளா இருக்க நாம் செய்யும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சுகம், தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். முதலாவதாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், இதில் 6ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்ன நடக்குது, எப்படி என்று நடக்கின்ற பார்க்கும்போது அந்த இடத்துல பேதுரும் யோவானும் சொல்றாங்க, எங்க இடத்துல ஒன்றும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த நாமத்திலே வல்லமை உண்டு, அந்த நாமத்திலே ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமத்திலே பிசாசுகள் என்ன செய்யலாம்? அவங்களுடைய வல்லமை இல்லை என்று என்ன செய்தா? பயந்து நடுங்கு என்று வசனம் சொல்லுகிறது. devil were powerless because of Jesus name. hallelujah. லூக்கா 10:17 இந்த வசனத்தை பார்க்கலாம். சோ முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லா அற்புதங்களை செய்தார்கள். எப்படி என்றால் அந்த வல்லமையில இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அற்புதம் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 11 வரை வாசிங்க. மேலான ஒரு நாமத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் உடங்கும்படி பிதாவானிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை பெற்றவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாக வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உள்ளான மனுஷன், உங்களுடைய இருதயத்தில் ஒரு சுகம் அல்லது சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால் எந்த பேரை சொன்னாலும் நடக்காது, ஆனால் ஒரே ஒரு பேரை சொன்னா நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும், அற்புதங்கள் உண்டாகும். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சகல நாமத்திலும் மேலான நாமம் அது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது வல்லமை உள்ள நாமம். இயேசுவின் நாமம் அது அற்புதத்தை தருகிற நாமம். இயேசுவின் நாமம் அது ஜீவனை தருகிற நாமம். ஹல்லேலூயா. வானமும் பூதலமும் உள்ள எல்லா நபர்களும் அறிக்கை செய்கிற நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். ஹல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்களை செய்தார். ஏனென்றால் அந்த நாமத்துக்கு பயம் உண்டு, அந்த நாமத்துக்கு பிசாசுகள்லாம் நடுநடுங்கும், அந்த நாமத்துக்கு வியாதிகள் எல்லாம் பயந்து ஓடும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒருவேளை ரொம்ப வருஷமாக நீங்கள் வியாதியோடு நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆவியில் உணர்த்தப்படுது நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் வெறும் வார்த்தையின்படி சும்மா ஏதோ பூச்சாண்டி காட்டுற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் இயேசு என்கிற நாமத்திலே சுகம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பலவீனங்களும் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்து அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகும், சுகம் உண்டாகும், தெய்வீக சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. 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 இரண்டாவது ஒரு காரியம், எப்படி இந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வது? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
வசனம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல வேண்டும். இல்லை, இப்படி சொல்லலாம், எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் இருக்கு, அந்த நாமத்தை நாம் சொல்லும்போது சுகம் உண்டாகும். இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே, என்ன விசுவாசம்? அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே நம்முடைய வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறதா இருக்கிறது. என்ன விசுவாசம்? கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையை வைக்கிற அந்த விசுவாசம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நிச்சயமாக என்னை குணமாக்குவார் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் மையப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவராயிருங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் என்று பார்க்கும்போது, எத்தனை பேர்ட்டி யூடியூப்ல நிக்குன்னு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, கை கால் இல்லாதவர், ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார், வளர்ச்சி இல்லாதவர். அவருடைய ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் ஸ்டோரிலாம் படிக்கும்போது, நான் ரெடி பண்ணலாம் நினச்சேன், மறந்துட்டேன். அவங்க அப்பா அம்மா குழந்தைய பார்த்தோன்னே கொண்டு போயிருங்க, வேணாம், எனக்கு பிறவிலே அது வளர்ச்சி இல்லாத கை காலில் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறக்கு அருவருப்பாக இருந்தது. அவரும் கொஞ்சம் வளர வளர சூசைட் பண்ணிடலாம், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன் என்னோடய வாழ்க்கை இவ்வளோ இப்படி கொடூரமாய் காணப்படுகிறது என்று ரொம்ப அவரே தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு செத்துடலாம் நிறைய டைம் அவர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுவார், நான் ஒருவேளை சரீர பிரகாரமான சுகமாகலை, நன்றாய் கவனிகள் வார்த்தை, நான் ஒருவேளை சரீர பிரகாரமாக என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய கால் கை வளர்ச்சி அடையல, ஆனால் என்னுடைய உள்ளான இருதயத்தில் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தவறான அந்த மோட்டிவான அந்த இருதயத்தில் காணப்படும் நான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை என்ற எண்ணத்தை கர்த்தர் எடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மில்லியன் 7 மில்லியன் பீப்புள் அவர் மூலமாய் அநேக கர்த்தருடைய ரகசியங்களும் கர்த்தர் மூலமாய் அந்த மோட்டிவேஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சாதாரண நபர், கை கால் வளர்ச்சி இல்லாத நபர், அவர் உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஒருவேளை சுகமாக்கலாட்டம் பரவாயில்ல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவர் எங்களுடைய அக்கினி சூழ்ந்து விடுவிக்காட்டும் பரவாயில்ல, ஆனால் அவரை நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள விசுவாசம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒவ்வொரு சபைகளுக்கும் இருக்கும் என்றால், அந்த நூற்றாண்டிலே செய்த அதே அற்புத அடையாளங்களை கர்த்தர் நம்முடைய சபையிலும் நம்முடைய தேசத்திலும் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த திடமனதோட விசுவாசம், தைரியமுள்ள ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும் என்றால், கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் தம்முடைய மகிமையை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போனா பெயர்ந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பிடப்பட்டு சொல்லுகிறார், இந்த மலையை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் பெருசா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எதை குறித்து நீங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எவ்வளோ படிச்சவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுக்கணும்? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தை தந்து மாத்திரம் அல்ல, உங்கள் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் என்ன செய்வான்? தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருடைய வாழ்க்கை கட்டுகிறதா இருக்கிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில புறப்படுகிற வார்த்தை அநேகருடைய ஜீவனை தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி என்றால், முதலாவதாக நமக்கு சுகம் வேணும். உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு சுகத்தை கொடுக்கும்போது, அல்லது சரீர பிரகாரம் ஒரு சுகத்தை கொடுக்கும்போது, உங்கள் மூலமாய் நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வெறும் வார்த்தையின்படி செய்கிறவர் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் நான் சொன்னது போல அநேக அற்புத அடையாளங்கள் இந்த விசுவாசத்தின் மூலமாய் நடந்தது. இந்த கால வேளையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சபையை நோக்கி விசுவாசத்தில் வளருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் வருதா, கர்த்தர் உங்களை விசுவாசத்தை இன்னும் பில்ட் பண்ணும்படியாய், அந்த விசுவாச ஓட்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று பொறுமையோடு ஓடுங்க. எதுக்கு அவசரப்படாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தரை ஒருபோது விட்டு கொடுக்காதீங்க. அவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீங்க. அந்த விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது.
ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நம்ம எப்படி கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வது? சங்கீதம் 107 வசனம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் ஓடும், நோய்கள் சுகமாகும். இரண்டாவது பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவது பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அதனால தான் அந்த வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3 வசனம் 16 முதல் பகுதியை வாசிங்க. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. போதும். தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கின்ற வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய, நீங்க கேட்கலாம், பிரதர் ஏன் பைபிள் வசனத்தை படிங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லலாம். நான் சொல்றேன், இந்த தேவ வசனம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள், தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கர்த்தரிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த வார்த்தை தான் இந்த சத்திய வார்த்தையாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலமாய் சகலத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள் மாற வேண்டும் என்றால், இந்த ஜீவனுள்ள வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி அவர் நம்மை குணமாக்குற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வசனம் எனக்கு ஜீவனை தரும், கர்த்தருடைய வசனம் என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக காணப்படுகிற இந்த பாரத்தை குறைக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் உங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பெரிய பெரிய பிரசங்கியார்களை காட்டினேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்று செய்யல, கர்த்தருடைய நாமம் செய்தது, கர்த்தர் மேல் வைத்த அந்த விசுவாசம் செய்தது, கர்த்தருடைய அந்த வசனம் கிரியை செய்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால், நிச்சயமாக நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தின் அந்த கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சிந்தனையில கர்த்தருடைய வசனம் உள்ள போய், தன்னுடைய இருதயத்துக்கு உள்ள போய், அந்த வசனம் என்ன செய்யணுமோ அது செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.